ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிவா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். 8ஆம் வகுப்பு தமிழ் 3ஆம் பருவம் இயல் 3 குன்றென நிமிர்ந்து நில். ஆடியோ வடிவிலான வினாவிடைகள். கவிதை பேழை உயிர்குணங்கள். ஒவ்வொரு மனிதனிடமும் பல வகையான டேஷ் குவிந்து கிடக்கின்றது. பண்புகள். தீயவனவற்றை விலக்கி நல்லனவற்றை வளர்த்து வாழ்வாங்கு வாழ்வதே யாருடைய கடமையாகும்? மனிதனின் கடமையாகும். அறிவு, அருள், ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், வெகுளி, நாணம், நிறை, அழுக்காறு, எளிமை, நினைவு, துணிவு, இன்ப, துன்பம் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? இறையரசன். இறைமகன் வந்திருக்க இன்னும் நீ உறங்குதியோ? புறப்படு புன்னகை நீ பூத்தேலோ ரெம்பாவாய் என்ற பாடலை இயற்றியவர் யார்? இறையரசன். சொல்லும் பொருளும். நிறை மேன்மை, பொறை பொறுமை, பொச்சாப்பு சோர்வு, மையல் விருப்பம், ஓர்ப்பு ஆராய்ந்து தெளிதல், அழுக்காறு பொறாமை, மதம் கொள்கை, இகல் பகை, மன்னும் நிலைபெற்ற. இவ்வுலகத்தில் மனிதரிடம் உள்ள நிலைபெற்ற பண்புகள் யாவை? அறிவு, கருணை, ஆசை, அச்சம், அன்பு, இரக்கம், சினம், நாணம், மேன்மை, பொறாமை, எளிமை, நினைவு, துணிவு, இன்பம், துன்பம், பொறுமை, கொள்கையை பின்பற்றுதல், சோர்வு, மானம், அறம், வெறுப்பு, மகிழ்ச்சி, ஊக்கம், விருப்பம், வெற்றி, பகை, இளமை, முதுமை, மறதி, ஆராய்ந்து தெளிதல் போன்றவை அனைத்தும். தெரிந்து தெளிவோம். பாவை நூல்கள். மார்கழி திங்களில் பொழுது விடியும் முன்பே பெண்கள் துயில் எழுந்து பிற பெண்களையும் எழுப்பிக் கொண்டு ஆற்றுக்கு சென்று நீராடி இறைவனை வழிபடும் வழக்கம் உண்டு. இதனை டேஷ் என்பர், பாவை நோன்பு என்பர். அவ்வாறு திருமாலை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக ஆண்டாள் பாடிய நூலே திருப்பாவை. இதேபோல சிவபெருமானை வழிபட செல்லும் பெண்கள் பிற பெண்களை எழுப்புவதாக பாடப்பட்ட நூல் திருவெம்பாவை. இதனை இயற்றியவர் மாணிக்க வாசகர். இறை அரசனின் இயற்பெயர் என்ன? சேசுராசா. ஆண்டாள் இயற்றிய திருப்பாவையை தழுவி இறையரசன் எழுதிய நூல் எது? கன்னிப்பாவை. உங்கள் புலைக்கடை தோட்டத்து வாவியுள் செழுங்கொளி நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல்வாய் கூம்பின்கான் செங்கல் பொடிக்கூறி வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானனை பாடேலோ ரெம்பாவாய் என்ற பாடல் வரிகள் எவற்றில் இடம்பெற்றுள்ளது? திருப்பாவையில். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்தவர் வாழ்வை கண்டு டேஷ் கொள்ளக்கூடாது, அழுக்காறு கொள்ளக்கூடாது. நாம் நீக்க வேண்டியவற்றுள் ஒன்று பொச்சாப்பு. இன்ப துன்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இன்பம் கூட்டல் துன்பம். குணங்கள் கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் குணங்கள் எல்லாம். பொறுத்துக. நிறை மேன்மை, பொறை பொறுமை, மதம் கொள்கை, மையல் விருப்பம். கவிதை பேழை இளைய தோழனுக்கு. உள்ளத்தில் இருக்க வேண்டிய கை எது? நம்பிக்கை. ஓடி வந்து கை குலுக்க ஒருவரும் இல்லையா? உன்னுடன் நீயே கை குலுக்கிக் கொள். தூங்கி விழுந்தால் பூமி உனக்கு படுக்கையாகிறது, விழித்து நடந்தால் அதுவே உனக்கு பாதையாகிறது. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு, உன் விரல்களில் ஒளிரும் சூரிய விளக்கு. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதுதான் நட என்ற கவிதை வரிகளின் ஆசிரியர் யார்? மு. மேத்தா. நீ விழித்தெழும் திசையே பூமிக்கு கிழக்கு என்ற பாடல் வரி இயற்றியவர் யார்? மு. மேத்தா. நட, நாளை மட்டுமல்ல இன்றும் நம்முடையதான் நட என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யார்? மு. மேத்தா. வானம் பாடி இயக்க கவிஞர்களுள் குறிப்பிடத்தக்கவர் யார்? மு. மேத்தா. மு. மேத்தா எழுதிய நூல்கள் யாவை? கண்ணீர் பூக்கள், ஊர்வலம், சோழ நிலா, மகுட நிலா. மு. மேத்தா எழுதிய எந்த புது கவிதைக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு. உள்ளத்தில் தேங்கிவிட வேண்டாம் என்று மு. மேத்தா எவற்றை குறிப்பிடுகின்றார்? கவலைகளை. நீ கிளர்ந்து எழுந்தால் அதுவே உனக்கு பாதையாகும் என்று மு. மேத்தா எவற்றை குறிப்பிடுகின்றார்? பூமியை. நாளை மட்டுமல்ல இன்றும் நமது நாள்தான் என்று கூறியவர் யார்? மு. மேத்தா.
எந்த நூலில் இருந்து இளைய தோழனுக்கு என்ற கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது? மு. மேத்தா கவிதைகள் என்னும் நூலிலிருந்து இந்த கவிதை இங்கு தரப்பட்டுள்ளது. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. உன்னுடன் நீயே டேஷ் கொள், கை குலுக்கிக்கொள். கவலைகள் டேஷ் அல்ல, கை குழந்தைகள் அல்ல. விழித்தெழும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விழித்து கூட்டல் எழும். போவதில்லை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது போவது கூட்டல் இல்லை. படுக்கை ஆகிறது என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது படுக்கை கூட்டல் ஆகிறது. தூக்கி கூட்டல் கொண்டு என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் தூக்கி கொண்டு. விழித்து கூட்டல் எழும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் விழித்தெழும். யாரெல்லாம் இந்திய விடுதலைக்காக பாடுபட்டனர்? தன்னலமற்ற தலைவர்கள். தன்னலமற்ற தலைவர்கள் பலர் பாடுபட்டனர். எவற்றிற்காக? இந்திய விடுதலைக்காக. இந்தியா முழுமையான விடுதலை பெற்ற நாடாக இருக்க முடியும் எப்பொழுது? இந்திய மக்களுக்கு அரசியல் விடுதலையோடு சமூக விடுதலையும் கிடைக்கும் போதுதான். விடுதலை பெற்ற இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசனத்தின் தந்தையாகவும் விளங்கியவர் யார்? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். சமூக சீர்திருத்தவாதியாக மட்டுமல்லாமல் மிக சிறந்த பொருளியல் அறிஞராகவும் அரசியல் தத்துவ மேதையாகவும் பகுத்தறிவு சிந்தனையாளராகவும் விளங்கியவர் யார்? சட்டமேதை அம்பேத்கர். மக்களால் அம்பேத்கர் எவ்வாறு போற்றப்பட்டார்? சிறந்த பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும். சட்டமேதை அம்பேத்கர் எந்த ஆண்டு பிறந்தார்? அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் திங்கள் 14ஆம் நாள் ராம்ஜி சக்பால் பீமாபாய் இணையருக்கு 14வது குழந்தையாக பிறந்தார். அம்பேத்கரின் ஊர் எது? மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த அம்பவாதே என்பதாகும். அம்பேத்கரின் தந்தை எங்கு ஆசிரியராக பணிபுரிந்தார்? இராணுவ பள்ளியில். அம்பேத்கர் தமது கல்வியை எங்கு தொடங்கினார்? சதாராவில் உள்ள பள்ளியில். அம்பேத்கர் மீது அன்பும் அக்கறையும் கொண்டவராக விளங்கிய ஆசிரியர் யார்? மகாதேவ் அம்பேத்கர். தனது இயற்பெயரான பீமாராவ் சக்பால் அம்பவாதேகர் என்னும் பெயரை எவ்வாறு மாற்றிக்கொண்டார் அம்பேத்கர்? பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என்று. அம்பேத்கர் குடும்பம் மும்பைக்கு குடிபெயர்ந்த ஆண்டு எது? 1904ஆம் ஆண்டு. அம்பேத்கர் தனது பள்ளி படிப்பை எந்த ஆண்டு முடித்தார்? 1907ஆம் ஆண்டு. அம்பேத்கர் எந்த மன்னரின் உதவியோடு தனது இளங்கலை பட்டம் பெற்றார்? பரோடா மன்னரின் உதவியோடு. அம்பேத்கர் எந்த ஆண்டு தனது இளங்கலை பட்டம் பெற்றார்? 1912ஆம் ஆண்டு. அம்பேத்கர் எந்த பல்கலைக்கழகத்தில் தனது இளங்கலை பட்டம் பெற்றார்? மும்பை பல்கலைக்கழகத்தில். அம்பேத்கர் யாருடைய அரண்மனையில் உயர் அலுவலராக பணியாற்றினார்? பரோடா மன்னர் அரண்மனையில். பரோடா மன்னர் சாயாஜிராவ் உதவியோடு உயர்கல்வி கற்க அம்பேத்கர் எந்த நாட்டிற்கு சென்றார்? அமெரிக்க நாட்டிற்கு. கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து அம்பேத்கர் கற்ற பாடங்கள் யாவை? பொருளாதாரம், அரசியல், தத்துவம், சமூகவியல். அம்பேத்கர் எந்த ஆய்விற்காக முதுகலை பட்டம் பெற்றார்? 1915இல் பண்டை கால இந்திய வணிகம் என்ற ஆய்விற்காக. அம்பேத்கர் என்ன தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார்? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற தலைப்பில் ஆய்வு கட்டுரை ஒன்றை படைத்தளித்தார். அச்சில் வெளிவந்த அம்பேத்கரின் முதல் நூல் எது? இந்தியாவில் சாதிகளின் தோற்றமும் வளர்ச்சியும். கொலம்பியா பல்கலைக்கழகம் எந்த ஆய்விற்காக அம்பேத்கருக்கு முனைவர் பட்டம் வழங்கியது? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம். 1920ஆம் ஆண்டு பொருளாதார படிப்பிற்காக எந்த நாட்டிற்கு சென்றார் அம்பேத்கர்? லண்டனிற்கு. நூலகம் திறக்கும்போது முதல் ஆளாக நுழைந்து மூடும்போது கடைசி ஆளாக வெளியே வந்தவர் யார்? சட்டமேதை அம்பேத்கர். அம்பேத்கர் முதுநிலை அறிவியல் பட்டம் எந்த ஆண்டு பெற்றார்? 1921ஆம் ஆண்டு. 1923ஆம் ஆண்டு அம்பேத்கர் எந்த ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார்? ரூபாய் பற்றிய பிரச்சினை என்னும் ஆராய்ச்சி கட்டுரைக்காக முனைவர் பட்டம் பெற்றார். 1923ஆம் ஆண்டு சட்டப்படிப்பில் அம்பேத்கர் என்ன பட்டம் பெற்றார்? பாரிஸ்டர் பட்டம் பெற்றார். படிப்பை முடித்து இந்தியா திரும்பிய அம்பேத்கர் இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருந்த யாருடைய ஆட்சிக்கு எதிராக போராட்டங்களில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டார்? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக. அம்பேத்கர் 1924ஆம் ஆண்டு ஒடுக்கப்பட்ட மக்களின் முன்னேற்றத்திற்காக நிறுவிய அமைப்பு எது? ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை.
ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவையின் மூலம் எந்த மக்களின் சமுதாய உரிமைக்காக போராடினார் அம்பேத்கர்? தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உரிமைக்காக. வட்டமேசை மாநாடு 1930ஆம் ஆண்டு எந்த நாட்டில் நடைபெற்றது? லண்டன். 1930ஆம் ஆண்டு லண்டனில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக புறப்படும் முன் அம்பேத்கர் கூறிய கூற்று எது? என் மக்களுக்கு நியாயமாக என்ன கிடைக்க வேண்டுமோ அதற்காக போராடுவேன், அதே சமயத்தில் சுயராஜ்ய கோரிக்கைகளை முழு மனதோடு ஆதரிப்பேன் என்று கூறினார். தெரிந்து தெளிவும் அம்பேத்கரின் பொன்மொழி. நான் வணங்கும் தெய்வங்கள் 3. முதல் தெய்வம் அறிவு, இரண்டாவது தெய்வம் சுயமரியாதை, மூன்றாவது தெய்வம் நன்னடத்தை என்று கூறியவர் யார்? அம்பேத்கர். ஒடுக்கப்பட்டோருக்காக 2வது வட்ட மேசை மாநாட்டில் அம்பேத்கர் எதை வலியுறுத்தினார்? தனி வாக்குரிமையையும் விகிதாச்சார பிரதிநிதித்துவமும் வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். ஒரு தொகுதியில் பொது வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும், ஒடுக்கப்பட்ட சமூக வேட்பாளரை தேர்ந்தெடுக்க ஒரு வாக்கும் அளிக்கும் எந்த வாக்குரிமை வழங்கப்பட்டது? இரட்டை வாக்குரிமை. இரட்டை வாக்குரிமை ஏற்க மறுத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டவர் யார்? காந்தியடிகள். 1931ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 24ஆம் நாள் ஒப்பந்தம் செய்து கொண்ட தலைவர்கள் இருவர் யார்? காந்தியடிகளும் அம்பேத்கரும். காந்தியடிகளும் அம்பேத்கரும் செய்து கொண்ட ஒப்பந்தத்தில் என்ன முடிவு செய்யப்பட்டது? ஒடுக்கப்பட்டோருக்கு தனி வாக்குரிமை என்பதற்கு பதிலாக பொது வாக்கெடுப்பில் தனி தொகுதி வழங்குவது என முடிவு செய்யப்பட்டது. காந்தியடிகளும் அம்பேத்கரும் சேர்ந்து செய்து கொண்ட ஒப்பந்தத்தின் பெயர் என்ன? பூனா ஒப்பந்தம். மாநில சுயாட்சி வழங்குவதற்கான இந்திய அரசாங்க சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? 1935ஆம் ஆண்டு. யாருடைய நலனை பாதுகாக்க அம்பேத்கர் தேர்தலில் போட்டியிட விரும்பினார்? ஏழை விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள். அம்பேத்கர் எந்த கட்சி தொடங்கி தேர்தலில் போட்டியிட்டார்? சுதந்திர தொழிலாளர் கட்சி. அம்பேத்கர் இந்திய சமூக அமைப்பில் நிலவிய எந்த கொடுமைகளை எதிர்த்து தீவிரமாக போராடினார்? சாதிய அமைப்பையும் தீண்டாமை கொடுமையையும். அம்பேத்கர் துவங்கிய இதழின் பெயர் என்ன? பாரதம். பாரதம் என்னும் இதழை எந்த ஆண்டு துவங்கினார்? 1927ஆம் ஆண்டு அம்பேத்கர் தொடங்கினார். சமத்துவ சமுதாயத்தை அமைக்கும் நோக்கில் அம்பேத்கர் தொடங்கிய சங்கம் எது? சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கர் நாசிக் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்ட ஆண்டு எது? 1930ஆம் ஆண்டு. தெரிந்து தெளிவோம். இரட்டைமலை சீனிவாசன். இந்தியர்களுக்கு அரசியல் உரிமை வழங்குவதை பற்றி முடிவு செய்ய 1930ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் இங்கிலாந்தில் 1வது வட்ட மேசை மாநாடு நடைபெற்றது. ஒடுக்கப்பட்ட மக்களின் சார்பாளராக அம்பேத்கருடன் தமிழகத்தைச் சேர்ந்த ராவ் பகதூர், இரட்டைமலை சீனிவாசனும் கலந்து கொண்டார். இந்தியா விடுதலை பெற்ற நாள் எது? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 15ஆம் நாள். இந்தியா விடுதலை அடைந்த பின் யாருடைய தலைமையில் அரசு அமைத்தது? ஜவஹர்லால் நேரு தலைமையில். ஜவஹர்லால் நேரு தலைமையில் அமைந்த அரசில் அம்பேத்கர் பொறுப்பேற்று கொண்ட பதவிகள் எவை? சட்ட அமைச்சராகவும் இந்திய அரசியல் சாசன சபையின் தலைவராகவும் பொறுப்பேற்று கொண்டார். அரசியல் நிர்ணய மன்றம் ஒரு தீர்மானத்தை எந்த ஆண்டு நிறைவேற்றியது? 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 29ஆம் நாள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுத அம்பேத்கர் தலைமையில் அவர் உட்பட 7 பேர் கொண்டு உருவாக்கப்பட்ட குழுவின் பெயர் என்ன? அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவில் உறுப்பினர்களாக இடம்பெற்றவர்கள் யாவர்? கோபால்சாமி, அல்லாடி கிருஷ்ணமூர்த்தி, KM முன்சி, சையது முகமது சாதுல்லா, மாதவராவ், TB கைதான் ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றனர். எந்தெந்த நாடுகளின் சட்டங்களையும் ஆராய்ந்து இந்திய நாட்டிற்கான சட்டம் இயற்றப்பட்டுள்ளது? இங்கிலாந்து, ஐக்கிய அமெரிக்கா, அயர்லாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சோவியத் யூனியன், ஜெர்மனி, தென்னாப்பிரிக்கா முதலிய நாடுகளின் சட்டங்களை கொண்டு இயற்றப்பட்டது. அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட இந்திய அரசியலமைப்பு சட்டம் பல வகைகளில் பாதுகாப்பு அளிப்பதாக அமைந்தது யாருக்கு? குடிமக்களின் உரிமைகளுக்கு. அம்பேத்கர் உருவாக்கிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரலாற்று ஆசிரியர்களால் எவ்வாறு போற்றப்பட்டது? மிக சிறந்த சமூக ஆவணம் என்று. அம்பேத்கர் எந்த கொள்கைகளின் மீது ஈடுபாடு கொண்டார்? புத்த சமய கொள்கைகளின் மீது. எந்த நாட்டில் நடைபெற்ற புத்த துறவிகள் கருத்தரங்கில் அம்பேத்கர் கலந்து கொண்டார்? இலங்கையில். அம்பேத்கர் எந்த ஆண்டு புத்த சமயத்தில் தன்னை இணைத்து கொண்டார்?
1956ஆம் ஆண்டு அக்டோபர் 14ஆம் நாள் நாக்பூரில். அம்பேத்கர் மறைவுக்கு பின் 1957ஆம் ஆண்டு அவர் எழுதிய எந்த புத்தகம் வெளியானது? புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் எந்த ஆண்டு காலமானார்? 1956ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் நாள் காலமானார். அம்பேத்கர் மறைவுக்கு பின் அவருக்கு வழங்கப்பட்ட இந்தியாவின் உயரிய விருது எது? பாரத ரத்னா விருது 1990ஆம் ஆண்டு வழங்கப்பட்டது. தெரிந்து தெளிவும் அரசியலமைப்பு சட்டம். உலகின் மிகப்பெரிய குடியரசு நாடாக இந்தியா விளங்குகின்றது. இந்த நாட்டில் பல்வேறுபட்ட இன, மொழி, சமயங்களை சார்ந்த மக்கள் வாழ்கின்றனர். இவர்களை ஒன்றிணைக்க ஆட்சி நடத்த அடிப்படையான சட்டம் தேவைப்படுகின்றது. இச்சட்டத்தினையே அரசியலமைப்பு சட்டம் என்பர். உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் அந்தந்த நாட்டு அரசியலமைப்பு சட்டத்தை கொண்டே இயங்குகின்றது. அஃது எழுதப்பட்டதாகவோ அல்லது எழுதப்படாததாகவோ இருக்கக்கூடும். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். பூனா ஒப்பந்தம் டேஷ் மாற்றம் ஏற்படுத்தப்பட்டது. இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு எந்த விருது வழங்கியது? பாரத ரத்னா. கோடிட்ட இடத்தை நிரப்புக. புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் எங்கு சென்றார்? லண்டன். விரிவானம். பால் மனம். எல்லா உயிர்களையும் சமமாக கருதும் மனம் யாருடையது? குழந்தை. குழந்தைகளின் வளர்ச்சியில் யார் முக்கிய பங்கு வகிக்கின்றனர்? பெற்றோர்கள். பால் மனம் கதையில் வரும் குழந்தையின் பெயர் என்ன? கிருஷ்ணா. கோமகளின் இயற்பெயர் என்ன? ராஜலட்சுமி. ராஜலட்சுமி எழுதியவை எவை? சிறுகதை, புதினங்கள், குறும்புதினங்கள், வானொலி, தொலைக்காட்சி நாடகங்கள் முதலியவை. ராஜலட்சுமியின் எந்த புதினம் தமிழ்நாடு அரசின் விருதை பெற்றது? பூமி என்னும் புதினம். ராஜலட்சுமி தஞ்சை பல்கலைக்கழகத்தின் எந்த விருதை பெற்றார்? தமிழன்னை விருதை பெற்றார். ராஜலட்சுமி எழுதிய பல நூல்கள் யாவை? உயிர் அமுதாய், நிலாக்கால நட்சத்திரங்கள், அன்பின் சிதறல். பால் மனம் என்னும் கதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது? ஆ வெண்ணிலா தொகுத்த மீதமிருக்கும் சொற்கள் என்னும் நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. கலைச்சொல் அறிவோம். குறிக்கோள் அப்ஜெக்டிவ். நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ். முனைவர் பட்டம் டாக்டரேட். வட்ட மேசை மாநாடு ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ். இரட்டை வாக்குரிமை டபுள் ஓட்டிங். பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி. ஒப்பந்தம் அக்ரிமெண்ட். அரசியலமைப்பு கான்ஸ்டிடியூஷன். இந்த ஆடியோ வடிவிலான வினா விடைகள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். அடுத்த வீடியோவில் வேறு டாபிக் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.